Hi guys, hi everybody. Okay, so hi 12th standard students. Good evening all. So I think we are live. Yes. Class ஆரம்பிக்கலாமா? So 12th standard students இந்த physics examக்கு super duper prepare பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் question paper எப்படி இருக்க போகுது? So இந்த midterm examல ஃபிசிக்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கறது நிறைய பேர் யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் இதுவரை மார்க் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் நீங்க சூப்பரா மார்க் வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ போர்ஷன்ஸும் நான் இங்க சொல்லிடுறேன். இந்த பேப்பர் நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 3 சாப்டர்ஸ் இருக்கு. உங்களுடைய மிட்டம் போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் மிருதுலா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். எஸ் கைஸ், ஸோ உங்களுடைய மிட்டம் போர்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாட் ஆர் த மிட்டம் போர்ஷன்ஸ்? 12th standard students கான midterm portions என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? physics forest இந்த தடவை உங்க ஸ்கூல்ல மேபி சேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இருக்க தான் சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேல இருக்காது. இல்ல மினிமமா ஒரு 2 சாப்டர் இந்த midterm எக்ஸாம்க்கு கொடுக்கலாம். பிகாஸ் குவார்டர்லி வரும்போது கம்ப்ளீட் வால்யூம் 1 நமக்கு வந்துரும். சோ அதனால midterm எக்ஸாமுக்கு 2 சாப்டர் இல்ல 3 சாப்டர் இருக்கும்பா. ஓகேவா? எஸ், 3 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து 3 சாப்டர்ஸ் தான் இருக்கு. அண்ட் இது போக நம்மளோட ஆப்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 100 லேர்னிங் ஆப்ல ஓகேவா? ஸோ ஃப்ரீயாகவே இது மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அங்கே அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்பயே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஒரு சிலருக்கு மந்த்லி எக்ஸாம் வந்திருக்கும், இல்லை வந்துட்டு யூனிட் டெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும், அது லாங் ஆன்சராக இருக்கலாம், இல்லை ஷார்ட் ஆன்சராக இருக்கலாம், இல்லை ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அழகாக நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களோட பிளே ஸ்டோரில் 100 லேர்னிங் ஆப்னு இன்ஸ்டால் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஸோ 100 லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஏதாச்சும் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு போகலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாமா? ஸோ கேன் யூ கைஸ் ஸ்டார்ட் ஷேரிங் த போர்ஷன்ஸ்? ஸோ என்னென்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணலாமா? ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 3 சாப்டர் தானா? 3 சாப்டர்ஸ் தான். ஓகே சரி. ஸோ இப்போ இந்த 3 சாப்டர்ல எந்த சாப்டர்ல சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? மேம் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரியும் அப்படின்னா அது எந்தெந்த சாப்டர்ஸ்? ஸோ முதல் விஷயம், இந்த கொஸ்டின் பேப்பர்ல நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்ப்பா. 1 மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த சாப்டர்ல என்னென்ன 5 மார்க்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி 2 and 3 மார்க்ஸ் நம்ம எதை எதிர்பார்க்கலாம், ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, இதே மாதிரி பேப்பர் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் 2 சாப்டர்ஸ் நல்லா படிச்சிட்டீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல இங்கே வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ்ல இருந்து பார்க்கலாமா? ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓரளவு தெரியும் அப்படின்னா தட் இஸ் ஓகே. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து புக் பேக்கில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புக்கின்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தான் வந்துட்டு நமக்கு 5 மார்க்ஸும் கூட. ஸோ 5 மார்க்ஸ் எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, 1 and 2. ஓகே, ஸோ 1 and 2 ஓரளவு தெரியும் அப்படின்னா இந்த பேப்பரில் எவ்வளோ மார்க் வாங்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் 1 மார்க்ஸ். ஓகேவா? பாதி ஃபினிஷ்டா சாதனா, சூப்பர் கிரேட். சரி ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிளியராக தெரியுதா? கொஸ்டின் பேப்பர் கிளியராக இருக்காப்பா? ஸோ கிளியர். சரி. ஸோ முதல் கொஸ்டின் பாருங்க, which point charge, okay, which charge configuration produces a uniform electric field? ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. புக்கு கையில் வச்சுருக்கீங்களா? புக்கில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? எந்த சார்ஜ்டு கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. which is nothing else uniformly charged infinite plate. ஸோ எப்படி இருக்க போகுது? ஸோ ஒரு பிளேட் இப்படி இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுவோம், இதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி ஸோ எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டாலோ ஸோ அதிலலாம் வந்துட்டு ஃபீல்டு இது மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது வந்து புக் பேக்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு டேரெக்டாக புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2 ஐடென்டிக்கல் கண்டக்டிங் பால்ஸ். ஸோ 2 ஐடென்டிக்கல் கண்டக்டிங் பால்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பால் 1 பால் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சார்ஜஸ் வந்து Q1 Q2ன்னு இருக்குது. ஸோ அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா தே ஆர் செப்பரேட்டட் பை எ ஓகே சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அவங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இஃப் தே ஆர் மேட் டு டச் ஈச் அதர், ஸோ சென்டர் டு சென்டர் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறீங்க, 2 பேர்த்தையும் வந்துட்டு தே ஆர் அகெயின் brought பேக் டு ஈச் அதர்.
Okay, initially touched இருக்கு and again they are separated to the same distance. அப்ப இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய force எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. So how will be the force? So நீங்க டைரக்ட்டா வந்து force கேட்டிருக்காங்க அப்படினா forceம் chargeம் நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம்? Force will be directly proportional to the product of the charges. So initially எவ்வளவா இருந்துச்சு? So finally எவ்வளவு இருந்துச்சு? நீங்க மேபி இந்த சார்ஜுக்கு ஒரு ரெண்டு வேல்யூஸ் கூட நீங்க கொடுக்கலாம். So q1 1 ன்னு எடுத்துக்கோங்க, q2 வந்து 2 ன்னு எடுத்துக்கோங்க. So நீங்க இங்க கரெக்ட்டா இந்த ப்ராப்ளம்ல போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா we will get okay புதுசா கிடைக்கக்கூடிய force வந்து செகண்டா கிடைக்கக்கூடிய force வந்து first force விட எப்படி இருக்க போகுது? அதிகமா தான் இருக்கும். So அப்ப அப்படி இங்க ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கு? more than before இருக்கு. So the answer will be option C. புரிஞ்சுதா? இல்ல யாருக்காச்சும் இன்னும் கிளியரா புரியாம இருக்கா? See physics படிக்கக்கூடிய strategy ரொம்ப முக்கியம். So book backல கேக்குறாங்க values ஏதாச்சும் மாத்தி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். So இல்லனா it is going to be very difficult. Okay வா? Clear everybody? So இந்த ப்ராப்ளமும் நமக்கு book backல இருந்து கேட்ட ஒரு question தான். Okay, so அடுத்த question. So இதோட chapter 1ல ரெண்டு question இருக்கு. So அடுத்த question பாருங்க. So electric field கொடுத்திருக்காங்கப்பா. அது ஒரு certain region of spaceல இருக்கு. அதோட potential difference கொடுத்திருக்காங்க. ஆனா திரும்ப என்ன சொல்லிருக்காங்க? Where V0 is the potential at the origin and VA வந்து potential at x is equal to 2m. So இத நீங்க வந்து எந்த ஃபார்முலாவை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் any idea? So third problem க்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும்னு தெரியுமா? What is the problem formula to substitute? Yes. என்ன ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் தெரியுமாப்பா? So first question வந்து book backலயும் question number 1 தான். So second question வந்து book backல question number 7. ஓகேவா? இது third question வந்து book backல இருக்கக்கூடிய question number 9. So but actually what is a formula to be used? அது தெரியணுமா இல்லையா? Suppose இங்க ஏதாச்சும் உங்களுக்கு வேல்யூ மாத்தி கொடுக்கறாங்க அப்படினா அத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So v is equal to ஓகேவா? So integral dv is equal to minus e dot dx. Okay va? So that is correct. So anonymous correct ஆன answer தான் கொடுத்திருந்தீங்க. So that is also the right formula. So அதுல substitute பண்ணீங்க அப்படினா finally you will get the answer as 20 volt. அடுத்தது பாருங்க மூணு capacitors வந்து triangle எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. நம்மள கேட்டிருக்கிறது equivalent capacitance between A and C. Okay, A and C க்கு நடுவுல இருக்கக்கூடிய equivalent capacitance ன்னு கேட்டிருக்காங்க. So first நீங்க பாக்கும்போது இந்த diagram நம்ம redraw பண்ணி கூட வரையலாம். ஓகேவா? So how will we draw it பா? So A க்கும் C க்கும் நடுவுல அப்படினா முதல்ல A க்கும் C க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த கெபாசிட்டன்ஸ் நான் வரைஞ்சாச்சு. So பேலன்ஸ் ரெண்டு நான் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? So இவங்க ரெண்டு பேரும் இப்படி எப்படி இருக்காங்க? சீரிஸ்ல இருக்காங்க. So முதல்ல நீங்க இதுல சீரிஸ் கனெக்ஷனுக்கு ஓகே கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். So அதுக்கு அப்புறம் நீங்க டயகிராமை மாத்தி parallelக்கு மாத்தணும். So அப்ப என்ன ஆயிடும்? இவங்க ரெண்டு பேரும் parallel-ஆ மாறிடுவாங்க. So அப்ப finally you will get the answer as 2 mu f. So easy தான். ரெண்டு சீரிஸ் பா அதுக்கு அப்புறம் அவங்களோட ஈக்குவலன்ட் வந்து parallel-ஆ வந்துரும். So நீங்க வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the answer. Suppose இங்க உங்களுக்கு வந்துட்டு இங்க 2 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. வேல்யூ மாத்தி கொடுத்தாலும் நீங்க இங்க வந்து கரெக்ட்டா எழுதணும். Okay, so அடுத்தது வந்து ஒரு toaster operating at 240 volt has a resistance of okay. So அப்ப இங்க நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். chapter 1 ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து நமக்கு midterm examல எத்தனை 1 மார்க் கேட்கலாம்? So midterm first midtermல chapter 1ல இருந்து எத்தனை क्वेश्चन கேட்டிருக்காங்க? 4 1 மார்க் கேட்டிருக்காங்க. So நாலுமே book back-ஆ வந்திருக்கு. So 4 1 மார்க்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கா? book back-ல இருந்து கேட்ட ஒரே क्वेश्चन தான். So book back-ல கிளியரா இருக்கீங்களா? So 4 1 marks நமக்கு first chapterல இருந்து கேட்டிருக்காங்க. அதே தான் இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கலாம். So ஓகேவா? 4 क्वेश्चनல யாருக்காச்சும் ஏதாச்சும் क्वेश्चन தெரியாம இருக்கா? Everybody is clear? So அப்ப நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா தெளிவா படிச்சிட்டு போயிருந்தீங்க அப்படினா 4 क्वेश्चन கரெக்ட்டா அப்படியே வாங்கிடலாம். So அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. அதுவும் இதே மாதிரி சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு டோஸ்டர் ஆபரேட்டிங் at இது ஒரு book back question from chapter 2. ஓகேவா? So chapter 2ல இது மூணாவது क्वेश्चन. So 1 mark number 3. ஓகே, ஒரு டோஸ்டர் கொடுத்திருக்காங்கப்பா, அதோட வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் கண்டுபிடிக்கணும். So பவருக்கான ஃபார்முலா என்னப்பா? What is the formula for power? V square by R. So V எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 240 into 240 okay by resistance எவ்வளவு? 120. So cancel பண்ணீங்க அப்படினா 24 into 2 480 watt. Okay, அது watt பா, ஓம் இல்ல, அது ஒமேகா கிடையாது, அது watt. Okay, so அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? அதே மாதிரி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு. and அதே மாதிரி வந்துட்டு ஆல்பாவோட வேல்யூ இருக்கு. at 20 degree celsius அதோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி resistance of the wire what it will be at 2 ohm னு கொடுத்திருக்காங்க. so resistance மாத்தும்போது
என்ன வந்து இதுன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ டெம்பரேச்சர். கொஸ்டின் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மாற்றும் போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா 2-3 ஃபார்முலா இருக்குது. நம்ம லாஸ்ட் லைவ்ல வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் 2 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? புக் பேக்லேயே எக்ஸாம்பிளில் நமக்கு 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒன்று கோஎஃபிஷியன்ட் எஸ் RT is equal to R0 into 1 plus alpha del T. இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணினாலே உங்களுக்கு கெட் த ஆன்சர். ஸோ அதே மாதிரி பாருங்க. ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல R and T ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா if H is taken along the y axis, ஓகே, அப்போ அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி I² வந்து x ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்க போது, இட் இஸ் கோயிங் டு பி இன் த ஸ்ட்ரெயிட் லைன். சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அதே மாதிரி எவ்வளோ டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 50 டர்ன்ஸ் இருக்கு. கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 3 ஆம்பியர் இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டைபோல் மொமெண்ட்கான ஃபார்முலா என்னப்பா, வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்? நமக்கு ரேடியஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n இருக்க போது, கரண்ட் கொடுத்துருக்காங்க 3 ஆம்பியர்னு. ஸோ டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா என்ன, வாட் இஸ் டைரக்ட் ஃபார்முலா? ஸோ இப்போ இங்கே சாப்டர் 2ல எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ சாப்டர் 2லேருந்து நமக்கு 3 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, யூ வில் கெட் 3 மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டரில் 4 1 மார்க், இங்கே 3 ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இது ஒரு 3 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா என்னப்பா? ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்? ஏன்னா ஆன்சர் தெரியுமா, இல்லை ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? என்ன ஃபார்முலா போடலாம், ஞாபகம் இருக்கா ஏதாச்சும்? ஸோ MS equal to NIA. ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக அதுலேருந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கனாலே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1.2 am². ஒரு நான் கண்டக்டிங் சார்ஜ்டு ஒயர், ஓகே, சார்ஜ் ரிங்கு கேரிங் அ சார்ஜ் ஆஃப், ஓகே, Q இருக்கு, மாஸ் M இருக்கு, ரேடியஸ் R இருக்கு. அதை நம்ம ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் வித் அன் ஆங்குலர் ஸ்பீட் எவ்வளோனா ஒமேகா. ஸோ ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதுவும் வந்து டெரிவேஷன் தான், which is nothing but Q/2m. ஸோ இதுவுமே ஒரு புக் பேக் கொஸ்டின் தான்ப்பா சாப்டர் 3ல. அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். So vertical component கொடுத்திருக்காங்க. So which is at a place equal to the horizontal component. So what is the value of angle of dip at this place? Angle of dip என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 45 degrees Celsius. இதுவும் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸில் பண்ணுற அதே விஷயம் தான், புதுசாக இங்கே எந்த கொஸ்டினுமே இல்லை. ஸோ டோட்டலி உங்களுக்கு 1 மார்க்கு மிட்டம் எக்ஸாமில், ஓகேவா? ஸோ சாப்டர் 1லிருந்து நமக்கு 4 கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சாப்டர் 2லிருந்து நீங்கள் 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி சாப்டர் 3லேருந்து நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 1 மார்க்குக்கான வெயிட்டேஜ். ஸோ 1 மார்க்கில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த 3 சாப்டர் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்ஸ் கஷ்டம். ஓகேவா? எஸ், சரி. ஸோ அடுத்தது 2 மார்க்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன, அதுக்கான யூனிட் கேட்டிருக்காங்க. போலார் மாலிகுலுக்கும் நான் போலார் மாலிகுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லைட்டனிங் அப்போ இட் இஸ் சேஃபர் டு சிட் இன்சைட் அ கார் தேன் இன் ஓப்பன் கிரவுண்ட் ஆர் அண்டர் ட்ரீ. அண்ட் இதுக்கான ரீசன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 3 2 மார்க் கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, ஸோ 3 2 மார்க்ஸ் ஃப்ரம் சாப்டர் 1. ஓகே, ஸோ அடுத்தது கிர்ச்சாஃபோட கரண்ட் ரூல் கேட்டிருக்காங்க, சீபேக் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வீட்ஸ்டோன் பிரிட்ஜிலேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.23 கிளாஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹிஸ்டரிசிஸ்னா என்ன, அண்ட் அதே மாதிரி மேக்ஸ்வெல்லோட ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் 3லேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. 1 புக் இன்சைட் கொஸ்டின். ஸோ இது படிச்சிருக்கீங்களா? புக் இன்சைட் கொஸ்டின் புக் பேக்கு மட்டுமே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. புக் இன்சைட்லேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. புக் இன்லேருந்து கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாருங்க. மேக்ஸ்வெல்லோட ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் படிச்சிருக்கீங்களா? புக் பேக்லேயே எல்லாம் வரல, ஒரு புக் இன்சைட் கொஸ்டின் இந்த பேப்பரில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது ஒரு புக் இன்சைட் கொஸ்டின், போலார் மாலிகுல் அண்ட் நான் போலார் மாலிகுல். ஸோ 2 புக் இன்சைட் கொஸ்டின் இங்கே 2 மார்க்ஸில் இருக்குது. பார்த்துட்டிங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஸோ கைஸ் லிசன் டு மீ. கொஸ்டின் பேப்பரில் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க கொஸ்டின் பேப்பரில் 2 புக் இன்சைட் இங்கே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் தான் வந்திருக்கு. அதையவே நம்மளால் எதிர்பார்த்துட்டு போக முடியாது. ஸோ இப்போயே உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணுங்கள். மேபி எனக்கு பேஜ் நம்பர் சொன்னீங்கன்னா we can share it in the live itself. ஸோ பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா? ஸோ கேன் யூ கைஸ் டெல் மீ போலார் மாலிகுல் அண்ட் நான் போலார் மாலிகுல் எந்த பேஜில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது? எஸ், புக்கில் மார்க் பண்ணியாச்சா? ஸோ சாதனா, வாட் இஸ் த பேஜ் நம்பர் ஃபார் போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்? கரெக்டாக சொல்கிறீங்களா? கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளோட மிட்டம் பேப்பரும் இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த பேஜ் நம்பர்? ஸோ 57 இருக்கா? ஸோ தெளிவாக கரெக்டான பேஜ் நம்பர் சொல்லுங்கப்பா. 57 தானா கரெக்டா? ஐ டென்ட் கெட் த டெக்ஸ்ட் புக் என்கிட்ட இல்லை. ஓகே, 57 தானா? ஷுவரா? 57ஆ இல்லை வெறும் 7ஆ?
57வது பேஜ்ல சாப்டர் கீழ எங்க முடிஞ்சிர போகுது. Should I take the book or you guys are like saying the right answer? So correct answer ah. So book நான் எடுத்துட்டு வரணுமா? Should I get the book? Yes guys. So what is the page number of polar and non-polar molecule mark பண்ணிட்டீங்களா? So அதுக்கப்புறம் சாப்டர் 1ல இருந்து கேட்ட ஒரு புக் இன்சைட் क्वेश्चन கொடுத்திருக்கேன். மித்த ரெண்டுமே புக் பேக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. So 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு புக் பேக் ஒரு புக் இன்சைட் வந்திருக்கு. செகண்ட் சாப்டர்ல எல்லாமே தெரிஞ்ச क्वेश्चंस தானா? So Kirchhoff current rule தெரியுமா? applications of Seebeck effect தெரியுமா? We will check it when man. இப்பயே கையோட மார்க் பண்ணுங்க. இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா அதுக்கு காலமே வராது. Just take it and mark it now itself. கண்ணா midtermக்கு 3 சாப்டர்ஸ் இருக்கு வர்ஷினி. 12th physicsல first 3 சாப்டர்ஸ் நமக்கு midterm examக்கு இருக்கு. சோ இந்த 3 சாப்டரையும் தெளிவா படிச்சிருக்கணும். சோ ஒரு சிலர் வந்து சாய்ஸ்ல விடுற பிளான் எல்லாம் இருக்கீங்க. இப்பயே சாய்ஸ்ல விட்டோம்னா பிற்காலத்துல படிக்க டைம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த क्वेश्चन பேப்பரை நீங்க தெளிவா பார்த்து இதுல எது புக் பேக் கேட்டிருக்காங்க எது புக் இன்சைட் கேட்டிருக்காங்க இது மாதிரி நம்ம பேப்பரும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது மாதிரி ராமன் ஒரு 4-5 பேப்பர் பார்த்தாதான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் வரலாம். அப்போ உங்க क्वेश्चन பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு பயம் இல்லாம படிச்சதை அப்படியே போய் கரெக்டா எடுத்து எழுதிட்டு வரலாம். இல்லனா இந்த क्वेश्चन பேப்பர் பயத்திலேயே நிறைய விஷயங்கள் படிச்சது கூட மறந்து போய்டும். சோ அதுக்கு தான் இந்த क्वेश्चन பேப்பர். இன்னும் நம்ம 2-3 பேப்பர் பார்க்கணும். சோ லைவ்ல இது எல்லாமே நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம். ஆன்சர்ஸோட ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? we'll solve the problem now. கிளியரா? சோ Kirchhoff current rule ஓகேவா? சோ ஓகே அப்படினா ஜஸ்ட் போட்டு thumbs up. இது ஏதாச்சும் क्वेश्चन தெரியாத மாதிரி இருக்கா? சோ தெரியாத क्वेश्चन திரும்ப ஒரு தடவை क्वेश्चन பேப்பர் லைவ் பண்ணும்போது I will teach you all the topics also in detail. சரியா? So Kirchhoff current rule clear ah and அதே மாதிரி Seebeck effect எல்லாத்துக்கும் clear ah. So இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா. Wheatstone bridgeல ஃபார்முலா இருக்கு. ஹிஸ்டரிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். and book inside இருந்து கேட்ட இன்னொரு क्वेश्चन பாருங்க. மேக்ஸ்வெல்லோட ரைட் ஹேண்ட் corkscrew rule படிச்சிருக்கீங்களா இல்லையா? Has anybody studied or no? ரெண்டு book inside question இருக்கு. book inside question கரெக்ட்டா மார்க் பண்ணியாச்சா? Should I tell you the page number? So நான் book எடுத்துட்டு வரணுமா? என்னப்பா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எந்த கிளாஸ் பண்ணீங்க? 9th கிளாஸ் ன்னு நினைக்கிறேன். ஷைன் ஸ்கிரைபர் நீங்க லாஸ்ட் டைம் வந்தபோது நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். So if you are class 9 CBSE அப்படினா just messages at our number பா. உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கிறேன். You can call us at this number. நீங்க இல்லனா 9004095900. So இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? HC வர்மாவா? என்ன anonymous actually நீங்க யாரு what like you kept the name itself as anonymous means how am I supposed to tell you or call you? Yes. So right hand thumb rule. Okay, so corkscrew rule படிச்சிட்டீங்கன்னா okay. So இது வந்து புக்கில இருந்து கேட்ட ஒரு क्वेश्चन. நீங்க புக் பேக்ல இது படிச்சிருக்கீங்களா இல்லையாப்பா? So have you guys marked and studied? இதுக்கு முன்னாடி யூனிட் டெஸ்ட்க்கு படிச்சிருக்கீங்களா from chapter 3? மேக்ஸ்வெல்லோட ரூல் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ரைட் ஹேண்ட் ரூல். Yes or no? If yes, put a thumbs up. இந்த question இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கீங்களா? இது எக்ஸ்பெக்டடா? இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க அப்படினு இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த क्वेश्चनே பாக்குறீங்களா? சாப்டர் 3 நிறைய பேர் படிக்கவே வாய்ப்பு இல்ல. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் சாப்டரை நடத்தும்போது இல்ல இப்ப ஏதாவது யூனிட் டெஸ்ட் கொடுத்திருக்கீங்கன்னா இந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சீங்களா? Have you guys studied this question? Yes, anonymous. I don't know if you are actually a student man. You're talking about HC Verma. I'm not clear. So what about others? So மித்த எல்லாரும் வந்து இந்த क्वेश्चन பார்த்திருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா? கானா 10th லைவ் நாளைக்கு இருக்கும்பா. ஓகே சரி. சோ அப்ப நீங்க எழுதுற மாதிரி அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி 5 क्वेश्चन வேணும் அப்படினா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தெளிவா படிச்சிருக்கணும். புக்கில இருந்து ஒரு क्वेश्चन தான் வந்திருக்கு. செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்ட ரெண்டு क्वेश्चनமே ஈஸி. So can we solve this? Okay. So Wheatstone bridge problem solve பண்ணலாமா? So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கப்பா? Okay. In Wheatstone bridge P is equal to 100, Q is equal to 1000, R is equal to 40. If the galvanometer shows zero deflection அப்படினா determine the value of S. இருக்கிறதுலே சிம்பிளஸ்டான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் கேட்க சான்ஸே கிடையாது இல்லையா? Yes, the problem is very simple. So answer எடுத்துலாமா? So Wheatstone bridge ல இருந்து என்ன derivation? What is the formula? Wheatstone bridge important ஆன ஒரு 5 mark question. Okay, so 2 mark problem solve பண்ணிடலாம். We'll solve it and move to the next question. Okay, so P by Q is equal to R by S. எல்லா வேல்யூ இருக்கு. வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி S கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது.
ஸோ பியோட வேல்யூ 100, கியூவோட வேல்யூ வந்து 1000. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஆரோட வேல்யூ வந்து 40. ஓகே, அண்ட் எஸ்ஸோட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்போ எஸ் இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 1000. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 1000 டிவைடட் பை 100. கேன்சல் மட்டும் பண்ணிவிட்டு 400 ஓம்னு எடுத்து எழுதுனா வேலை முடிஞ்சுது. ஸோ கடைசியாக இதை எடுத்து எழுதிடுங்கப்பா. யூனிட்டுக்கு ஓகே மார்க் இருக்குது. ஸோ வேல்யூக்கு 1 மார்க் அப்படின்னு ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் அப்படின்னா யூனிட்டுக்கு 1/2 மார்க்கு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த வேல்யூக்கு 1/2 மார்க். இப்படி தான் வந்து மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ கேல்குலேஷன் பார்ட்ஸில் இன்னும் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்களா? கேன் வி ஹாவ் ஓகே ஸோ ஷார்ட் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் பார்ப்போமா? I tell you few shortcuts because like அது தெரிஞ்சா உங்க ப்ராப்ளம் வந்து சால்விங் I think it will be better. Can we do this short tricks எல்லாம் தெரியுமா? So I'll tell you few things. Maybe உங்களுக்கு வரப்போற இந்த physics examல ப்ராப்ளம் டெரிவேஷனை நீங்க இன்னும் கொஞ்சம் simplify ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can do this strategy. Okay, I'll give you a few shortcuts for பேசிக் கேல்குலேஷன்ஸ். மேக்ஸுக்கான ஷார்ட்கட்ஸ். ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உட்காந்து நீங்கள் ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் இப்போ டக்குன்னு ஐ வில் கிவ் யூ ஒன் 45 ஸ்கொயர். டக்குன்னு சொல்லுவீங்களா? எஸ், ஸ்கொயர் நம்பர். அதான் நம்ம நீங்கள் ஆல்ரெடி 11th லைவ்ல வந்திருந்தீங்கன்னா ஐ திங்க் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 5ல் எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? எண்டிங் இன் 5. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ஏரியாலாம் நம்ம எடுக்கும்போது 45 into 45 நம்ம போடுறோம் அப்படின்னா டக்குன்னு வேல்யூ எடுக்கணும். நீங்கள் உட்காந்து 45 மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ அப்போ தென் ஜஸ்ட் ரிமெம்பர் தி ஷார்ட்கட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யூனிட் டிஜிட் இல்லையா? ஸோ 5 அப்படிங்கிறது யூனிட் டிஜிட். ஸோ எப்பவுமே 5ன்னு எண்ட் ஆகக்கூடிய எல்லா நம்பருக்குமே ஓகே ஸ்கொயர் இஸ் கோயிங் டு பி 25 தான். அப்போ அதுக்கு முன்னாடி 5 தவிர மித்த எல்லாத்தையுமே நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? ஏ அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா a இன்ட்டு a + 1. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 5 இன்ட்டு 5 + 1 என்னதுப்பா? எஸ், 5 இன்ட்டு 4 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே 4. So 4 into 4 plus 1. So which is going to be 4 into 5, 20. So அப்போ ஆன்சர் வந்துருச்சு 20, 25 வந்துருச்சா? ஓகே, this is easy. ஸோ அதே மாதிரி மேம் இந்த சின்ன டிஜிட்டுக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். மேபி யூ கேன் டேக் ஈவன் 225. இது மாதிரி வேல்யூஸ் தான் நமக்கு எக்ஸாம்லலாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ 225 நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எப்பயும் போல் 25 எடுத்து எழுதிட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடியது இங்கே என்ன? 22. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 22 into 22 plus 1 என்னது? 23. ஓகேவா? ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ 22 23 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸை வச்சு யூ கேன் ஆக்சுவலி கேல்குலேட் த ஆன்சர். இதெல்லாம் போக போக நீங்கள் மைண்ட் கேல்குலேஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ 22 into 23 வந்துட்டு 506ன்னு வரும். ஸோ 225 நீங்கள் உட்காந்து இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் டூ திஸ் ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் எண்டிங் வித் 5 அப்படின்னா யூ கேன் கண்ணா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கேள்வி கேட்குறீங்களே. ஸோ இந்த ஷார்ட்கட் ஓகேவா? ஸோ இது வந்து இந்த நம்பருக்கு மட்டுமா? வேறு நம்பருக்கும் பார்ப்போமா? ஸோ இஃப் யூ டூயிங் ஃபார் சம் அதர் ஸ்கொயர்ஸ் ஸோ அதுக்கும் செக் பண்ணுவோமா? இஃப் யூ வாண்ட் எனி அதர் 2 digit number கேன் வி டூ தட்? எஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்கொயர் எடுக்கலாம். ஓகே, வில் டேக் ஒன் மோர் நம்பர். ஸோ நம்பர்ஸ் எனி ரேண்டம் நம்பர்ஸ் 73 ஸ்கொயர் பண்ணலாமா? ஓகே, I'll tell you the shortcuts for 73 ஸ்கொயர். அப்போ 73 ஸ்கொயரை நான் எப்படி எடுக்கலாம் டக்குன்னு? எஸ், ஹவு கேன் ஐ டூ ஸ்கொயர் ஃபார் 73? ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் a plus b the whole square ஃபார்முலா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ we know a square 2ab b square. அதே ஃபார்முலாவை வச்சு தான் நான் இங்கே சப்ஸ்டியூட்டே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ I'll tell you how to do it. ஓகே, ஸோ இப்போ a plus b the whole square ஃபார்முலா எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டேக் யூனிட் டிஜிட். ஓகே, இது வந்து b. ஓகே, கன்சிடர் திஸ் as b and consider this as a. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து யூனிட் டிஜிட்டாக எழுதணும். ஸோ b ஸ்கொயரை நீங்கள் என்ன பண்ணணும்? யூனிட் டிஜிட்டாக எழுதணும். தெளிவாக பாருங்கள், இல்லைனா புரியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு
2ab நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ 2ab நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டென்ஸில் எழுதணும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிமைனிங் வந்து நமக்கு என்னென்ன ஆயிரப்போகுது? ஓகேவா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிடணும்? ஸ்கொயர் வச்சுக்கணும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. இப்போ கொடுத்துருக்க நம்பரு நீங்கள் பாருங்களேன், 73 அப்படின்னு இருக்குது. இப்போ 73ல் யூனிட் டிஜிட் என்னப்பா? இங்கே நல்லா பாருங்கள், 3. ஸோ 3 என்ன பண்ணுங்கள்? ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 × 3 என்னது? 9. ஸோ அந்த 9 எடுத்து நான் இங்கே எழுதுறேன். ஃபைனல் ஆன்சருக்கு எழுதிட்டுருக்கேன். அடுத்தது 2 × ab. ஸோ இப்போ 2 × a வேல்யூ என்ன? 7. ஓகேவா? அதே மாதிரி b வேல்யூ வந்து 3. ஓகேவா? 7 2s are 14. ஓகேவா? இல்லைனா 7 6 7s are 42. ஓகேவா? இப்போ 42 அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டேரெக்டாக அந்த 42 எடுத்து அங்கே போடக்கூடாது. 42ல் இருக்கக்கூடிய அந்த கடைசி டிஜிட்டை மட்டும் எடுத்து போட்டுட்டு 4 நீங்கள் அடுத்தது இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ a என்னவாயிடுச்சு? 7 × 7 49 வரும். இந்த 49ஓட நீங்கள் இந்த 4 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 49 + 4 எவ்வளோப்பா? 53. ஸோ 53 இங்கே எடுத்து எழுதணும். இப்படி எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மேக்ஸில் சரி இது மாதிரி ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி புரியலை இல்லையா? நான் அடுத்து இன்னொரு நம்பருக்கு நான் பண்ணுறேன். ஸோ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எனி ஸ்கொயர் நீங்கள் எடுக்கணும், டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும். ஸோ யாருக்கெல்லாம் புரிஞ்சுதா? ஸோ நல்லா பாருங்கள், 73 அப்படிங்கிறது ஒரு டபுள் டிஜிட் நம்பர். இந்த டபுள் டிஜிட் நம்பருக்கு இப்போ நான் உடனே ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ நான் உட்காந்து 73 × 73 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக வி ஹாவ் அ ஷார்ட்கட். ஓகே, ஸோ இந்த டிஜிட்ஸை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஓகே 73ல் கடைசியாக இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட், ஸோ 1s 10s 100s 1000s அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோமா? அப்போ 1s டிஜிட்டில் இருக்கிறது என்னோட b. ஓகேவா? அதை தவிர அது பக்கத்தில் இருக்க அத்தனையும் என்னவா மாறிடும்? ஏவா மாறிடும். ஸோ வாட் எவர் இட் இஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு 123 எடுத்திருக்கேன்னா இது வந்து b. இது மொத்தமாக என்ன ஆகிடும்? 7 மாறிடும். சரியா? ஸோ அப்போ b ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன? இந்த 3 நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போடணும். சரியா? சரி மேம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ஸ்கொயர் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதியிருக்கீங்க பாருங்க. ஓகே, எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது எனக்கு என்ன இருக்குது? 2ab இருக்குது. அப்போ ஸோ 2 × a என்ன b என்ன போட்டாச்சு, 42 வந்துருச்சு. ஓகேவா? அப்போ 42 வருது அப்படின்னா அந்த 42ல் கடைசி டிஜிட் என்னவோ அதை மட்டும் எடுத்து போடுங்க. ரிமைனிங் எவ்வளோ? 4 இருக்குது. அந்த 4 கீழே கொண்டு வந்துருங்க. ஓகே, ரிமைனிங் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 7யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49 வரும். ஸோ அந்த 49ஓட இந்த 4 நீங்கள் ஆட் பண்ணி அப்படியே எடுத்து எழுதிடும். இதுதான் அந்த ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ will it make your problem simple? இல்லை இதுவே கஷ்டமாக இருக்கா? எஸ் கைஸ், இஸ் இட் ஸ்டில் டஃப்? இல்லை இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன் ஃபியூச்சர் வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கொடுக்குறீங்க, ஆப்டிடியூட் எக்ஸாம்க்குலாம் படிக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சிம்பிளாக வந்து வேறு ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை எடுக்கலாம். சே இஃப் ஐ டேக் இட் 18. ஓகே, ஸோ 18 எடுக்கலாமா? எஸ். ஸோ 18 லாஸ்ட் டிஜிட் என்னது? 8 ஸ்கொயர் பண்ணுமா? ஓகே, இது b, இது வந்து a. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம b ஸ்கொயர் பண்ணுமா? அப்போ 8 8s are என்னதுப்பா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 64 ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக பாருங்கள், நான் 4 வச்சுட்டு ஓகே 6 கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குது? 2ab இல்லையா? b ஸ்கொயர் முடிச்சிட்டேன். 2 × 1 × 8. ஸோ which is equal to 8 2s are 16. 16 × 1 16 தான். இந்த 16ஓட 6 ஆட் பண்ணும். ஸோ 16ஓட 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே 22. ஸோ அப்போ இந்த 22ல் நீங்கள் என்ன பண்ணணும்? 2 மட்டும் போட்டுக்கணும், பேலன்ஸ் 2 கீழே கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? a ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 1 × 1. ஸோ அது 1ஓட இந்த 2 நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 3. வெரி குட், தட்ஸ் இட். ஸோ அனானமஸ் வந்து செம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அனானமஸ். எஸ் கைஸ், ஸோ இப்போ 18 × 18 வந்து நான் கஷ்டமே இல்லாமல் பண்ணிட்டேன். நீங்கள் கஷ்டம் இல்லாமல் பண்ணுவீங்களா? ஸோ கேன் ஐ கிவ் யூ ஒன் வேல்யூ? டக்குன்னு இது மாதிரி சால்வ் பண்ணுறீங்களா? ஈஸியாக இருக்கா இந்த ட்ரிக்கு? இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரேண்டம் நம்பர்ஸ்க்கும் நான் சொல்லிட்டேன், 5க்கும் சொல்லிட்டேன். மேபி இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் 9999 இருக்குது அப்படின்னா எப்படி பண்ணலாம், இல்லை 1ல் முடியக்கூடிய நம்பர்ஸுக்கு எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இது எல்லாமே உங்களோட டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஆல்வேஸ் வி கம் ஃபார் திஸ் லைவ் கிளாஸ், வந்தோம் இதை பார்த்தோம் இது போனோம். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எக்ஸாமில் கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது தெரியல அப்படின்னா உட்காந்து நீங்கள் மெனக்கெட்டு அதையே 1/2 மணி நேரம் போடலாம். ஓகே சரியா?
ஸோ ஷார்ட்கட்ஸை வச்சு சால்வ் பண்ணிடுவீங்களா? வாஸ் த ஷார்ட்கட்ஸ் ஹெல்ப்ஃபுல்? ஈஸியாக இருக்கா? யூ டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் a + b the whole square. a + b the whole squareோட பவர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவை சால்வ் பண்ணோங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெரிவேஷன்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது வேர் யூ கேன் நெவர் கோ ராங் இன் எனி கேல்குலேஷன், எஸ்பெஷலி இன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில். ஓகே, ஸோ கிளியரா? ஸோ எவ்ரிபடி இஸ் ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நான் உங்களுக்கு வேணா எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். மேபி இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இன்னுமே டவுட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி வந்து இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு எக்ஸாமில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு 4-5 வேல்யூ எடுத்து நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அது மாதிரி ஒரு கொடுக்குறேன். Maybe you can substitute that and check it out. Okay, so நீங்க பண்ணுங்க 224 into 224 என்ன வேல்யூன்னு பாருங்க. 224 ஓட ஸ்கொயரை கால்குலேட் பண்ணி பாருங்க. So you can value ஈஸியா கால்குலேட் பண்ண. This is actually the best one. Okay, சரி. Okay, so we'll move into the next one. So அடுத்த question பார்க்கலாமா? So 3 marksல பாருங்க. First question book inside question. Applications and disadvantages of capacitor. படிச்சிருக்கீங்களா? Yes guys. ஆஷயா சொல்லுங்க ஆஷயா. Yes guys. So what is that first question? தெரிஞ்சிச்சா? Applications and the disadvantages of capacitors. Capacitors உடைய disadvantage கேட்டிருக்காங்க, which is actually a book inside question from chapter 1. இது தெரிஞ்சா புக் பேக்ல என்ன புக்கில் என்ன பேஜ் நம்பர்ல ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி யூ கேன் புட் இட் ஆஃப் இன் த கமெண்ட். அண்ட் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. derive an expression for the torque experienced by a dipole due to uniform electric field. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், பிரச்சனை இல்லை. அடுத்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் பாருங்க. parallel plate capacitor ஸ்கொயர் பிளேட்ஸ் ஆஃப் அதோட சைஸ் எவ்வளோப்பா 5 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா it is separated by a distance of 1 mm. ஓகே, ஸோ அப்போ calculate the capacitance of the capacitor கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல ஆக்சுவலி புக்கில் வந்து 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், பட் இங்கே வந்து ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.20. ஸோ எப்படி calculate பண்ணலாம்ப்பா? ஓகே, I'll add a page and let you know. 19 is it an important most important question? ஆமாப்பா, இது மாதிரி புக்கின்லேருந்து கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 4-5 புக்கின் சரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ. எஸ், ஸோ இது மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் 2 கெப்பாசிட்டர் இருக்குது. நம்ம 2 கெப்பாசிட்டர் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வி ஹாவ் 2 capacitors. ஸோ 2 பேரும் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்க? 1 mm. ஸோ 1 mm நான் வந்துட்டு என் மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 × 10⁻³ மீட்டர். அண்ட் அதே மாதிரி இது வந்து 5 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா 5 × 10⁻² மீட்டர்னு மாற்றிடலாம். ஸோ கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா C = ε0A/d இல்லையா? எஸ், வெரி குட் நாராயணமூர்த்தி, கரெக்டு தான். ஓகே, ஸோ ε0ஓட வேல்யூ என்னதுப்பா? 8.85 × 10⁻−12. இங்கே ஏரியாவோட ஃபார்முலா என்னப்பா? A² இல்லையா? ஸோ இந்த சைடு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் சொன்னேன் ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 5 × 10⁻² × 5 × 10⁻². மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதணும். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்ன? 1 × 10⁻³ ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஓகே சால்வ் பண்ணுங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் as finally 22.125. ஓகேவா? ஸோ பிகோ ஃபேரட்னு நம்ம போடலாம். ஓகேவா? பிகாஸ் 10⁻−12 வரும். ஓகே திருமூர்த்தி, தப்புனா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, ஸோ தாம்சன் எஃபெக்ட் கேட்டிருக்காங்கப்பா, விச் இஸ் அ புக் பேக் கொஸ்டின். ஆக்சுவலி வந்து இந்த எக்ஸாம்பிள் 1.20 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்னொரு அடிஷ்னல் சப்டிவிஷனும் இருக்கும். இங்கே 1 மட்டுமே 3 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டெப் மார்க்கு கரெக்டாக இருக்கணும். ஃபைனல் ஆன்சருக்கு வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு 1/2 மார்க் வந்து யூனிட்டுக்கு, 1/2 மார்க் வந்து வேல்யூக்கு கொடுப்பாங்க. அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாமே புக் பேக் தான்ப்பா. அது 1 மட்டும் தான் புக் இன் சைட்லேருந்து வந்திருக்கு. 19th கொஸ்டின் டிஸ்அட்வான்டேஜஸும் ஓகே யூனிட் போடலன்னா 1/2 மார்க் கட் பண்ணிடுவாங்க பாலாஜி. பட் ஸ்கூலில் சம்டைம்ஸ் 1 மார்க்கே கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளை வந்து திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே 1 மார்க் கூட கட் பண்ணலாம். அடுத்தது பயோசாவர்ட்ல இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அதே மாதிரி வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க.
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் அ வோல்ட் மீட்டர் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஃபைனலி சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்டர் 1, 2, 3 சாப்டர் 1லேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு? 3 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, 3ல் ஒரு புக் பேக்கு, ஒரு புக் இன்சைடு, ஒரு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சாப்டரில் தரோவாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் தான் வந்திருக்கா, 3 கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் தேர்ட் சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் பேக்கு, ஒரு புக் இன்சைடு, ஒரு ப்ராப்ளம். ஸோ கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிருந்தாலே 3 கொஸ்டின் எழுதியிருக்கலாம். செகண்ட் சாப்டரில் இன்னும் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் ஒரு 2 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து derive an expression for electrostatic potential due to electric dipole னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து புக் பேக்லேருந்து கேட்டு ஒரு 5 மார்க் தான். சாய்ஸ் மட்டும் கரெக்டாக பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டருக்கு சாய்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சாய்ஸ் வருமா அப்படின்னு தெரியல. ஓகே, மேபி சாப்டர் 1லேயே either or சாய்ஸில் 2 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்து பொட்டென்ஷியோமீட்டர் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேட்டிருக்காங்க. சாரி, கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பயோட் சவர்ட்ல அதுவும் புக் பேக்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அதே மாதிரி சாப்டர் 3 and 1 கடைசியில் ஒரு கொஸ்டின் இருக்குப்பா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன் ஆஃப் அ பார் மேக்னெட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு obtain the expression for the electric field due to infinitely long charged wire. ஸோ சாப்டர் 1 and 3ல இருக்குது, அதே மாதிரி 3 and 2ல இருக்குது, அண்ட் அதே மாதிரி 1. ஸோ அப்போ 1 and 2 சாப்டர்ஸை நீங்கள் தெளிவாக இப்போ படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் சாப்டரில் புக் பேக் எவ்வளோ முடிக்க முடியுதோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேப்பரோட ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ். அதிக வெயிட்டேஜ் எந்த சாப்டருக்கு வந்திருக்கு அப்படின்னா முதல் சாப்டருக்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 5 மார்க்கில் எத்தனை 5 மார்க் நமக்கு வந்து ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க, 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ரம் சாப்டர் 1. அதே மாதிரி வந்துட்டு 5 மார்க்கில் செகண்ட் சாப்டர்லேருந்து 1, 2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சாப்டர் 2லேருந்து 2 கொஸ்டின், சாப்டர் 3லேருந்தும் அதே மாதிரி 2 கொஸ்டின் வந்திருக்கு. பட் சாய்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்படி கரெக்டாக படிச்சுட்டு போயிடுங்க. இந்த எக்ஸாமுக்கு முடிஞ்ச அளவு இந்த 3 சாப்டர்ஸை படிங்க. சரி, இப்போ வேறு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குப்பா? ஃபிசிக்ஸில் எங்கே வந்து மார்க்ஸ் அப்பப்போ போயிட்டே இருக்குது, எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க ஃபிசிக்ஸில்? வேர் டு யூ மேக் மிஸ்டேக்ஸ் இன் ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸே மிஸ்டேக் தான் அப்படின்லாம் சொல்ல வேணாம். எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே மார்க் வந்து லூஸ் ஆகுது, படிச்சிருக்கமா இல்லை படிக்கலையா? ஸோ மிஸ்டேக்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் திருமூர்த்தி இப்போ தான் சொன்னேன். 100 லேர்னிங் ஆப்பில் ஃப்ரீயாகவே எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வேணுமோ நீங்கள் அதை போய் இப்போயே செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஆப்பில் போய் 100 லேர்னிங், ஓகே சாரி, உங்களோட ஃபோனில் 100 லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அங்கே இருக்கிறது இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ் மீடியம்க்கு 100 லேர்னிங்கோட தமிழ் மீடியம் சேனலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, derivation or theory which is important in physics and chemistry. See, chemistry பொறுத்தவரைக்கும் chemistryயோட weightage totally different. அங்கே வந்து organic, inorganic and physical. பப்ளிக் பேப்பரே எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்குது கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போதுமே வருஷம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை 2 and 3 மார்க்ஸ் எங்கே கேட்குறாங்கன்னு. இந்த தடவை வந்து நீங்கள் 4-5 கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சாப்டரில் நல்லா தரவு பண்ணிடுங்க. சாப்டர் 11 படிச்சிருக்கீங்களா? எஸ் பாலாஜி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 11 and 12 ரெண்டுமே இருக்காப்பா, இல்லை வந்து 11th சாப்டர் மட்டும்தான் இருக்கா? ஓகே, ப்ராப்ளமில் மார்க் போகுது அப்படின்னா ப்ராப்ளம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லைப்பா. ப்ராப்ளம் லைவ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த லைவை கரெக்டாக வந்து பார்த்தீங்க, நான் அப்பயே சொல்லியிருக்கேன், ப்ராப்ளமை தனியாக உட்காந்து சால்வ் பண்ண இனி டைமே நமக்கு கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு நாளும் இங்கே வரக்கூடிய அந்த 1 மணி நேரமாச்சும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஸோ அப்போ 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் திரும்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தியரி படிக்கும் போதே ப்ராப்ளமோட அந்த லைக் டெரிவேஷன்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துடும், ஃபார்முலாவும் ரீகால் ஆகிடும். ஸோ கொஸ்டின் பார்த்தா நீங்களே வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. ஈவன் வந்துட்டு அதனுடைய வேல்யூஸை மாற்றி கொடுத்தாங்க. 11th சாப்டர் நாமளே 2 தடவை எடுத்திருக்கோம்ப்பா பாலாஜி. ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் வந்து இட் இஸ் டன் ஆல்ரெடி. 2 லைவ் இருக்குது. நம்ம வீடியோவோட செக்ஷன் இருக்கு இல்லையா, வீடியோ லைவ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய் பாருங்கள். ஓகே, 11th மேக்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் சிபுராஜ்.
ஸோ மித்தபடி வேறு எங்கெங்கெல்லாம் மார்க் ஸ்கோரிங் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் இப்போ முதல்ல மிட்டம் எக்ஸாம் கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்தாலே பயமாக இருக்குது கொஸ்டின் பேப்பர். இப்போ இந்த கொஸ்டின் அண்ட் பேப்பரை நீங்கள் பார்த்தா என்ன சொல்லுவீங்க? இதில் ஓரளவு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்லை எந்த கொஸ்டின்ஸ் ஆச்சும் தெரியாத மாதிரி இருக்கா? புக் இன்சைட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 மார்க்ஸில் வச்சுருக்காங்க. சப்போஸ் நமக்கு அது 2 மார்க்ஸில் வைக்கலாம், இல்லை 5 மார்க்ஸில் ஏதோ ஒரு சாய்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். புக் பேக்கில் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அட்லீஸ்ட் இன் பர்சன்டேஜ்? திருமூர்த்தி, இதெல்லாம் நான் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்ப்பா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தமிழில் பண்ணுறோம் அப்படின்னா தமிழில் முதல்ல யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். எங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆகுது, வார்த்தை முதல்ல தெளிவாக தெரியணுமா இல்லையா? கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமில் மார்க் போகுது. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ராப்ளம் நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போ சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஃபிசிக்ஸை பற்றி கேஸ்னா அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு போயிடுங்க. கெமிஸ்ட்ரி லைவ் வரும்போது சொல்லலாம். கேல்குலேஷன்ஸில் தப்பு பண்ணுறீங்களா, அப்போ அந்த கேல்குலேஷன் பார்ட்டை எப்படி நம்ம வந்து லைக் ஓவர் கம் பண்ணுறது. அண்ட் அது முன்னாடி அந்த கொஸ்டினை பார்த்தா அந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா கரெக்டாக தெரியுமா தெரியாதா? எஸ், டு யூ நோ த ஃபார்முலா? பார்த்தோன்னே அந்த ஃபார்முலா என்னன்னாச்சும் கெஸ் பண்ண முடியுமா? அதுக்கு தான் அந்த 1 மார்க்கே நம்ம கேட்டோம். ஸோ 1 மார்க் பார்க்கும்போதே வந்து அந்த கொஸ்டினில் என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ண மாதிரி தெரியணும். அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டக்குன்னு இப்போ லாஸ்ட் டைம் மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு சின்ன வேல்யூவை மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அதை தெளிவாக எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமே. எவ்வளோ டைம் எடுக்க போகுது சொல்லுங்கள்? இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கொஸ்டினை படிக்கணும். ஸோ வீட்ஸ்டோன் நான் எனக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வீட்ஸ்டோனை உடனே எடுத்து பார்க்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை? புரியல, நான் அதை எனக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரிஞ்சாதானே நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். என்ன கொஸ்டின் இருக்குன்னே தெரியாமல் நம்ம ஜாலியாகவே இருந்துட்டு கடைசியில் எனக்கு 100 மார்க் வேணும்னா எப்படிப்பா கிடைக்கும்? அது 100 மார்க் கூட எனக்கு வேணாம் மேம், நான் ஆடுறதுக்கு எனக்கு ஒரு 20 மார்க் கம்மி பண்ணி ஒரு 80 மார்க் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்ப்பா? 2 வால்யூம் புக் இருக்குது, பார்த்துருக்கீங்களா இல்லையா? கொஞ்சமாச்சும் பயம் வேணும். இப்போலாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில் உட்காந்து நம்மளால அழுக முடியாது. காலேஜ் வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னு நீங்கள் ஒரு டாப் லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி நம்ம 1-2 வேலை செஞ்சோம் அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ டு நாட் ஜஸ்ட் லைக் திங்க் இது வந்து ரொம்ப வந்து இதை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வாட் இஸ் கிவன் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது புரியலைங்கும் போது அது ஃபஸ்ட்டு பார்த்தா தானே தெரியும் நமக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்லி டன். அடுத்து எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கணும்? எந்த சப்ஜெக்டில் வந்து இன்னும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு இருக்கீங்க? எந்த சப்ஜெக்ட் இஸ் இட் ஃபிசிக்ஸ்? பிகாஸ் நம்ம 11th தாண்டி தான் 12th வந்திருக்கோம். 11th இருக்கக்கூடிய பேசிக்ஸ் இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியலை. கெமிஸ்ட்ரி எல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா 11thலேயே வந்து ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். நேமிங் ரியாக்ஷன்ஸ் மேக்ஸிமம் அங்கே கொஞ்சம் படிச்சிருந்தா தான் நம்ம இங்கே திரும்ப அதை பற்றி பேச முடியும். ஸோ ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேரத்தான் நம்ம ஒரு நாளைக்கு பண்ணலாம். ஸோ பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பார்க்குறீங்களா? ரிஃபானா, மூர்த்தி. ஸோ பயோவை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யூ நீட் த கொஸ்டின் பேப்பர். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து புக்கின்லேருந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணது புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் 11th and 12th. ஓகே, வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக கொஸ்டின் பேப்பர். பிகாஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் விதவிதமாக கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்காதீங்க. அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 நிமிஷம்னாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் அங்கே வாங்கி கொடுக்க தான் போகுது. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வந்தவங்களும் பார்க்காம வந்தவங்களுக்கும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, ஓகே அந்த கொஸ்டின்லாம் வரலான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஓரளவாச்சும் பார்த்துட்டு போயிருப்பேன். சுத்தமாக இந்த 2 நிமிஷத்தை நீங்கள் யோசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ கோட்டை விட்டுறாதீங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமுமே முக்கியம். ஸோ வரப்போகிற லைவ் கிளாஸஸில் இனிமேல் நம்ம அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிபிஎஸ்சிக்கு தனி சேனல் இருக்குப்பா, அண்டர் லேர்னிங் சிபிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், யூ வில் கெட் த சிபிஎஸ்சி சேனல். ஓகேவா? ஸோ அனானமஸ் நீங்கள் சிபிஎஸ்சியா இல்லை வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாப்பா? அடுத்து என்ன டீச் பண்ண போகிறீங்க? அடுத்து நான் அடுத்த கிளாஸ் தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் வந்து கேன் வி டூ 1 more லைவ் ஃபார் மிட்டமுக்கு ப்ராப்ளம் மேரத்தான் இந்த 3 சாப்டர்ஸோடதும் பண்ணலாமா? ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த லைவ்? ஓகே, ஸோ இந்த 3 சாப்டருக்கும் ஓகேவா, சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3க்கு ப்ராப்ளம் லைவ் பண்ணால் எத்தனை பேர் வர தயாராக இருக்கீங்க? ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம் இல்லையா? யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தமிழ் மீடியம் சாரி இல்லை, நான் முடிஞ்ச அளவு தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுறேன், பட் இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி இன் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ரெடி? பிகாஸ் ப்ராப்ளமாக இன்றைக்கி விட்டுட்டீங்க. இந்த 3 சாப்டரை இன்றைக்கி இந்த வாரத்தில் முடித்தாதான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ பப்ளிக் எக்ஸாம் வரலும் அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இல்லை பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி தான் நான் உட்காந்து ஒரு நாளைக்கு முன்னாடி படிக்கிறேன் அப்படின்னா கஷ்டம். ஓகேவா? ஸோ 3 சாப்டருக்கும் ப்ராப்ளம் லைவ் பண்ணலாமா? ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் வில்லிங் டு லிசன்?
இல்லைனா உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எங்களுக்கும் டைம் வேஸ்ட் இல்லையா? நான் படிக்கவே மாட்டேன்னு இருந்தால் எப்படி? மார்க் வாங்கி நல்ல காலேஜ் போகணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூ ஹாவ் டு. ஏன்னா இங்கே யூடியூப்பில் லைவில் சொல்கிறப்பா. ஸோ தீபன் ஆப்பில் ஃப்ரீ ட்ரையல் போயிட்டுருக்கு, நீங்கள் ஃப்ரீ ட்ரையலுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எஸ், வில் டூ ஒன் ப்ராப்ளம் லைவ் பண்ணலாமா? ஸோ என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ? சாட்டர்டே உங்கள் எல்லாருக்கும் ஸ்கூலா இல்லை லீவா? சாட்டர்டே பண்ணலாமா? சாட்டர்டே கேன் வி டூ அ ப்ராப்ளம் லைவ்? சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே வில் டூ ஒன் ப்ராப்ளம் லைவ். ஸோ அந்த லைவில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர் மேபி வந்து மண்டே, ஸோ விச் எவர் டே இஸ் ஃபைன். இல்லை நெக்ஸ்ட் மண்டே பண்ணலாமா? மண்டே கூட பண்ணலாம். ஸ்டில் வி ஹாவ் டைம். பிகாஸ் மண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தலைகால் புரியாது. அடுத்தது 16ஆம் தேதி தானேப்பா எக்ஸாமு. இன்னும் 7 நாள் 8 நாள் இருக்கு இல்லையா? we still have so much time. Monday is 14th. Okay, we'll plan for the day and we'll come. Okay va? Wednesday தானேப்பா எக்ஸாம், மண்டே பண்ணலாம். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பிகாஸ் ப்ராப்ளம் வந்து இஃப் யூ டோன்ட் டூ இட் திஸ் டைம் யூ வில் நெவர் கெட் டைம் அகெயின். இந்த தடவை ப்ராப்ளமாக தெளிவாக படிக்கணும். அதுவும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இந்த பேப்பரில் கேட்ட ரெண்டுமே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கேட்கலாமா? பப்ளிக் எக்ஸாமில் நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சோம், பட் இந்த தடவை கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் எல்லா ப்ராப்ளமே முக்கியம் தான். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அட்லீஸ்ட் வந்து நம்ம லைவ் கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்த வரலும் புக்கின் சைட்லேருந்து 2 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐல் கன்க்ளூடட். புக் பேக்லேருந்து தான் எல்லா 1 மார்க்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா சாப்டரை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாப்டரில் அதிகம் 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா மூர்த்தி? இது சேஞ்ச் ஆகும்ப்பா. உங்களுக்கு ஸ்கூலில் என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். ஷெடியூலுமே வந்து ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் ஒரே நாளில் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தா அடுத்தடுத்த நாள் இருக்குது, ஒரு வாரத்துக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகேவா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும்ப்பா. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஓகேவா? அண்ட் காமர்ஸும் இருக்குது, சயின்ஸ் ஸ்ட்ரீம், மேக்ஸ் ஸ்ட்ரீம் எல்லாமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து புக் பேக்கில் வந்து 2 மார்க்ஸில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருந்தாலும் 2 புக்கின் சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று சாப்டர் 1லேருந்து, இன்னொன்று சாப்டர் 3லேருந்து. சாப்டர் 1லேருந்து கேட்ட புக்கின் கொஸ்டின் என்ன அப்படின்னா போலார் மாலிக்யூல் அண்ட் நான் போலார் மாலிக்யூலுக்கான டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி வந்து சாப்டர் 3லேருந்து கேட்ட ஒரு புக்கின் சைட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல்லோட ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்லேயும் அதே மாதிரி சாப்டர் 1லேருந்து 2 புக் பேக் வந்திருக்கு. அடுத்தது வந்துட்டு கெப்பாசிட்டரோடைய டிஸ்அட்வான்டேஜஸும் அப்ளிகேஷன்ஸும் கேட்டிருக்காங்க இந்த பேப்பரில். ஸோ மித்தபடி எல்லாமே புக் பேக் தான். பாக்கி எதுவுமே வந்து புக்கின்லேருந்து கேட்கல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு நோ. இது மாதிரி இன்னும் 4-5 பேப்பர் பார்க்கணும் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஆப்பில் அட்டாச் பண்ணிடுவோம். அண்ட் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வில் டூ தேட் இந்த வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணி இந்த பேப்பரை கம்ப்ளீட்டாக பார்க்கணும், நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஸோ அடுத்த லைவ்ல இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணலாம். அண்ட் இந்த மிட்டம் எக்ஸாமுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. இந்த 1 வாரத்தில் நம்ம மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ உங்கள் ஸ்கோரை சூப்பராக பூஸ்ட் பண்ணிடலாம். ஆப்பில் ஃப்ரீ ட்ரையல் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் தனியாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஷெட்யூல்டு கிளாஸஸ் மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது மாதிரியே தான் அங்கேயும் இருக்க போகுது. ஓகே, ஸ்கூலில் எப்படி கிளாஸஸ் இருக்கோ அதே மாதிரி, பட் இங்கே 2 கிளாஸஸ்லேயே நீங்கள் அது எல்லாத்தையும் படிச்சிடுவீங்க. அண்ட் ஈஸியாக இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மார்க்லாம் மிஸ் ஆகுதோ அதை கம்ப்ளீட்டாக கோப்பப் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ மென்டார் டீம் டு சப்போர்ட். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டவுட் கிளியரிங்காக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன கிளாஸஸ் எப்போ இருக்குது, ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் படிச்சுட்ருக்கீங்க, வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்பையும் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நம்ம ஆப்பில் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஆப்பை உங்களோட ப்ளே ஸ்டோரில் 100 லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். அடுத்த லைவ்ல இது மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸும் சொல்லித்தரேன். கேல்குலேஷன்ஸை இன்னும் ஈஸி பண்ணி உங்கள் டைமை இதிலலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத இடத்துலலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, பி ஸ்மார்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட், யூ கெட் குட் மார்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.